வணக்கம் நண்பர்களே. திருக்கணித சாஃப்ட்வேர் ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து திருப்பி பயன்படுத்தும் பொழுது சில ஆப்ஷன்லாம் வரலை அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறீங்க. சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே சாஃப்ட்வேரில் எரர் இல்லைன்னு அர்த்தம். அதை மீறி வரக்கூடிய எரர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமில் கீழே பாருங்கள், பாட்டமில் நான் இங்கே மவுஸ் நவுத்துறது தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். பக்கத்தில் நெட்வொர்க் சிம்பிள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேட் இருக்கணும், செகண்ட் மந்த் இருக்கணும், தேர்ட் இயர் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டமை வேறு யாராவது யூஸ் பண்ணும்போதும் அப்படி சேஞ்ச் ஆகலாம். அதனால் எடுத்த உடனே சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராதிங்க. இதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜாதகம் போயிட்டு உள்ளே போட்டு நீங்கள் எடுக்கிறதும் ஆன் ஆப் என்னான்னு செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயிலாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுவீங்க. அதாவது டேட்டுக்கு நேராக டேட்டு, மந்த்துக்கு நேராக மந்த்து, இயருக்கு நேராக இயர் இதெல்லாம் கொடுப்பீங்க. சில பேருக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போதே எரர் வருது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேட் ஃபார்மேட் உங்கள் சிஸ்டமில் மாறி இருக்கும்போது நீங்கள் ஒரு டேட் ஃபார்மேட்டை இங்கே கொடுக்குறீங்க, அதாவது சாஃப்ட்வேரில் ஒரு ஃபார்மேட் கொடுக்குறீங்கன்னும் போது அது கண்டிப்பாக அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு எரர் உங்களுக்கு ஷோ ஆகும். நிறைய பேர் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா, இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. சேவ் வராது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அடிப்படை சாஃப்ட்வேர், இது பேசிக்கான சாஃப்ட்வேர் இது. அது மட்டும் இல்லாமல் தேர்வு பிரிண்ட்டு செய் அதெல்லாம் நீங்கள் போகிறீங்க. அதெல்லாம் போகக்கூடாது. 1ஆம் பக்கம் பார்க்கன்னு இருக்கும், அதை விட்டால் 115 பக்கம் பார்க்கன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, எடுத்த உடனே இதிலே டேரெக்டாக டைப் பண்ணுறீங்க. அதாவது இங்கே ஜாதகர் பெயர்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த விண்டோ தானாகவே வந்துடும். ஆனால் சில பேர் அதிலே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ ஜாதகர் பெயர் இங்கேயே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இங்கே கொடுத்துட்டு தந்தை பெயர், தாய் பெயர் எல்லாமே கொடுக்குறீங்க. இங்கே டேட்டு, மந்த்து, இயரு எல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டைம் ஃபார்மேட் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு பிறப்பு இடம் தேர்வு செய்யுன்னு இருக்குது. இப்போ இந்த இடமும் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ணகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிருஷ்ணகிரிக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிம்பிள் ஸ்பெல்லிங் போடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ கிருஷ்ணகிரி நான் கே போட்டுட்டு சர்ச் டேட்டா பேஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எரர் வரும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாவே ஒரு நேமை டைப் பண்ணக்கூடாது. இதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்காக தான் அந்த சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவே KRISHNAன்னு கொடுத்துட்டு சர்ச் டேட்டா பேஸ் கொடுக்கும்போது பாருங்கள், இந்த கிருஷ்ணகிரின்ற பிளேஸ் எனக்கு இப்போ வருது. கிருஷ்ணாம்பேட்டைன்னு ஒரு இடம் காட்டுது. அது எனக்கு தேவையில்லை. பட் எனக்கு கிருஷ்ணகிரி தான் வேணுன்றவங்களுக்கு நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே உங்களுக்கு அதோடைய அச்சாம்சம் தீர்க்காம்சம் வரும். அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ ஃபில் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆண் பதிவை தேர்வு செய்கின்னு கொடுத்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு ஃபில் ஆகும். இந்த இடமே வரல சார், இந்த இடமே வரல சார்னு ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதே போல் பெண்ணுக்கும் அதே போல் நீங்கள் பெண்ணுடைய பெயர் இங்கே ஃபில் பண்ணுறீங்க. அவங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு பிறப்பு இடம் தேர்வு செய்யுன்னு வருது. இப்போ பிறப்பு இடம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கடலூர்னு வச்சுக்கோங்க. CUDDன்னு மட்டும் கொடுத்துட்டு சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா கடலூர் வந்துடும். இப்படி தான் நீங்கள் தேடி எடுக்கணும். சப்போஸ் அந்த ஊருடைய ஸ்பெல்லிங் நீங்கள் தப்பாக போட்டு எடுத்தீங்கன்னா இதில் காட்டாது. கொடுத்துட்டு பெண் பதிவை தேர்வு செய்ய கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்படி வந்துச்சுனாலே நீங்கள் எந்த எரரும் பண்ணலை அப்படின்றத நீங்கள் இதில் புரிஞ்சிக்கலாம். இதில் மாடல் 1 மாடல் 2ன்ட்டு 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஆணுடைய டீட்டெயில் நான் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்ததுக்கப்புறமே 38 வயசு 1 மாதம் ஆகி 19 நாள் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 27 வயசு 9 மாதம் ஆகி 19 நாள் ஆகுதுன்ற டீட்டெயில் உங்களுக்கு இங்கே வந்துடும். இதுக்கப்புறமா தான் நீங்கள் கால்குலேட் கொடுக்கணும். கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் ஒரு பக்கம் பார்க்கன்னு இருக்கும், மேலே விளக்கம் 6 பக்கம் பார்க்கன்னு இருக்கும். இதில் பாகை வேணுனாலும் பாகை பார்க்கலாம், முடிவுன்னு கொடுத்துருப்பாங்க, முடிவு வேணுனாலும் முடிவு பார்க்கலாம்.
தசாபுத்தி கொடுத்துருப்பாங்க. தோஷம் இருக்கா இல்லையான்ற டீட்டெயில் வந்து அந்த 10% வச்சு கொடுப்பாங்க. நன்று தீமை அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. தோஷம் இருந்தால் அதில் காட்டும், இல்லைனா இல்லைன்றது உங்களுக்கு சொல்லிடும். கிரகநிலையும் வந்து உங்களுக்கு இதில் தெளிவாகவே இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் விளக்கமாக 6 பக்கம் பார்க்குனீங்கன்னா 6ஆம் பக்கம் பார்க்கன்னு கொடுத்துட்டு அச்சுன்னு கொடுத்தீங்கனாலே போதும். அந்த அச்சுன்ற இடம் பிரிண்ட்டுன்ற இடம் இதை தான் நீங்கள் நல்லா சாஃப்ட்வேரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இந்த அச்சுன்றதே கிளிக் பண்ணாமல் எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை, பிரிண்டருக்கும் வரல, நான் பிடிஎஃபாகவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இதோ இப்போ பாருங்கள், எனக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு, பட் டீட்டெயில்டாகவே இருக்குது. இதில் அடுத்த பக்கம் கொடுத்தீங்கன்னா இதை பாருங்கள், பொருத்தம் எல்லாமே வந்து 6 பக்கமாக வந்து ஒரு வாசிப்போடு வந்துடும் உங்களுக்கு. இதில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா பிரிண்ட்டு சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரிண்டரில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிண்டருக்கு வரும். பிடிஎஃபாக சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், டிஃபால்ட்டாக வந்துடும். இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபைலுக்கான நேமை கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பேஜ் வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில பேர் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதே போல் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. பெயர் பட்டியல் வேணுனாலும் பெயர் பட்டியல் இங்கே பார்க்க போகிறீங்க. டேட்டு டைமு எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பிறப்பு இடம் தேர்வு செய்கின்றதை கொடுக்குறீங்க. இப்போ நான் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிவிட்டு பெயர் பட்டியல் பார்க்க அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணதும் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா ஆனா பெண்ணான்றதை செலக்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் கொடுக்குற டேட் அண்ட் டைமுக்கு நட்சத்திர எழுத்துக்கள் அதுவே கொண்டு வந்துடும். என்ன நட்சத்திரம்ன்றதையும் அதுவே காமிச்சிடும். சில பேர் இதில் போயிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. கொடுத்துட்டு பெயர் பட்டியல்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணதும் இன்னொரு கன்க்ளூஷன் வந்துடுறீங்க. இங்கே வந்து அதிர்ஷ்ட பெயர்களை எண்ணிக்கை இப்போது ஒரு எண்ணிக்கை காட்டுது சார், ஆனால் எந்த நேமே எனக்கு இங்கே காட்டலை அப்படின்னு அவசரப்படுறீங்க. மேலே போனீங்கன்னா பெயர் பட்டியல் பிரிண்ட்டு செய்யணும் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லோட் ஆகி வரும், ஜென்ரேட் ஆகி. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த ஜென்ரேட்டிங் ஆகிற ப்ரிவ்யூஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதை ரெஸ்பாண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேஷியண்ட்டாக வெயிட் பண்ணி அந்த பேஜ் லோட் ஆனதும் பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து விண்டோ இங்கே கீழே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் தெரியும் நம்ம என்னென்ன இதெல்லாம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. இப்போ வந்து எந்த பேஜில் இருக்குன்னா ஜென்ரேட்டிங் ப்ரிவ்யூஸில் இருக்குது. அப்போது ப்ரிவ்யூஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி இங்கே லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் இங்கே ப்ரிவ்யூ வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் சாஃப்ட்வேரில் வந்து லோட் ஆகி வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சரி, இல்லை ரொம்ப நாள் கழித்து வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறவங்களுக்கும் சரி, சாஃப்ட்வேரில் எடுத்தோடனே நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வராமல் உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். சின்ன சின்ன எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி சாஃப்ட்வேர் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டப் ஃபைல் கொடுத்துருப்போம். அந்த செட்டப் ஃபைலை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் மாற்றுறீங்க, ஓஎஸ் போடுறீங்க அப்படின்றபோது ஏற்கனவே கொடுக்குற கீயை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். கீயை தொலைச்சதுக்கப்புறம் சார் உங்கள்கிட்டேருந்து சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால கீ எங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் எப்போயுமே வச்சுக்க மாட்டோம். ஒரு கஸ்டமருக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்கக்கிட்டே வந்து கீயை வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் ஓஎஸ் போடும்போதோ இல்லை உங்கள் சிஸ்டம் கரப்ட் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கீயை வந்து மெயிலில் இல்லை எதுலையாவது நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.